மதுவிலக்கை அமல்படுத்த கோரி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் காங்கிரஸ் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை ஆலந்தூரில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EVKS இளங்கோவனுடன் நம் செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். பல்வேறு இடங்களில் நடைபெறும் போராட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் EVKS இளங்கோவன் பங்கேற்று வருகிறார். தற்போது நம்முடன் இருக்கும் அவருடன் பேசுவோம். வணக்கம் சார். இந்த ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டமானது எந்த அளவுக்கு தமிழக அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க போராட்டம்லாம் நாங்கள் எங்களையே வருத்தி கொண்டு இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். நேற்றைக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு 100-150 இடங்களில் நடந்தது. இன்றைக்கு 200 இடங்களில் நடைபெறுகின்றது. ஆடி திருநாள் என்ற பண்டிகை இருந்தாலும் கூட இன்னைக்கு பார்த்தீங்க என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய அளவிலே காங்கிரஸ் தோழர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். காங்கிரஸ் தோழர்களோடு பொதுமக்களும் நிறைய இடத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இது போன்ற போராட்டங்களுக்கு கூட ஜெயலலிதா மதிப்பு கொடுத்து நான் மதுவிலக்கை கொண்டு வருவேன் என்று சொல்லாமல் இருப்பாரையானால் மக்கள் அடுத்ததாக முதலமைச்சர் அவர்கள் பதவியை விட்டு போ என்று சொல்வதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? தமிழக அரசு தொடர்ந்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், குறிப்பாக சசி பெருமாளுடைய மரணத்தை வைத்து மற்ற அரசியல் தலைவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இது பற்றி உங்கள் கருத்து? நீங்கள் நாட்டிலே சில விபத்துக்கள் அல்லது சில அநியாயங்கள் நடைபெறும் போதுதானே விழிப்புணர்வு வருகின்றது. இப்ப இன்றைக்கு கூட கேட்கின்றார்கள், மதுவிலக்கு என்பதை திடீரென்று ஏன் சொல்கின்றீர்கள், நம்ம எவ்வளவோ வருஷமாக இருக்கு. ஆனால் இன்றைக்கு தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கின்றது. அதற்கு காரணம் ஊடகங்களும் பத்திரிகைகளும். ஆகவே மதுவால் எப்படி மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பது பொதுமக்களுக்கு தெரிய தெரிய மக்கள் அதன் மீது கொண்டிருக்கின்ற எதிர்ப்பு அதிகரித்து இன்றைக்கு உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்றது. மதுவிலக்கு சம்பந்தமாக அனைத்து கட்சிகளும் போராடக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணிக்கும் ஒரு அச்சாரமாக இந்த விவகாரம் எழும் என்று நினைக்கலாம். என்னை பொறுத்தவரையில் எல்லா கட்சிகளும் மதுவிலக்கு வேண்டும் என்று போராடுகின்றோம். ஆனால் கூட்டணிக்கு இது அச்சாரமாக அமையுமா என்பதை என்னால் சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு நான் கூட பல கட்சி தலைவர்களை பல நிகழ்ச்சிகளை சந்தித்திருக்கின்றேன். ஸ்டாலினை சந்தித்திருக்கின்றேன், வைகோவை சந்தித்திருக்கின்றேன், ஏன் இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களோடு சந்தித்திருக்கிறேன். ஆகவே இந்த பிரச்சனையை வைத்து எப்படி கூட்டணி அமையும் என்பதை நாம் சொல்ல முடியாது. அது தேர்தல் அறிவித்து விட்ட பிறகு தெரியும்.